சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்த புற்றுநோய் அறுவை சிகிச்சை துறை மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கானோர் புற்றுநோய் அறுவை சிகிச்சை பெற்று பயனடைந்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை துறையின் சார்பில் 3 நாள் கருத்தரங்கு இன்று தொடங்கியது. புற்றுநோய் சிகிச்சை துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் ராஜாராம், ஹைதராபாத் புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுப்பிரமணியேஸ்வரர் ஆகியோர் இக்கருத்தரங்கை தொடங்கி வைத்தனர். இதில் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொள்கின்றனர். இக்கருத்தரங்கில் வாய், உணவு குழாய், கர்ப்பப்பை உள்ளிட்ட 6 வகையான புற்றுநோய்களுக்கு மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சை நேரலையாக ஒளிபரப்பப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதில் மருத்துவ மேல் படிப்பு பயிலும் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 4 மேஜர் சர்ஜரி வரைக்கும் பண்ணுறோம். வாரத்தில் 6 நாள் பண்ணுறோம். தினம் ஓபி இருக்குது, தினம் சர்ஜரி இருக்குது. ஸோ ஒரு வாரத்துக்கு என்ன பார்த்துங்களேன், ஒரு 800 சர்ஜரி 1000 சர்ஜரி ஒரு வருஷத்தில் பண்ண முடியும், மேஜர் சர்ஜரி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்த புற்றுநோய் அறுவை சிகிச்சை துறை மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அதிநவீன மருத்துவ கருவிகள் வாங்கப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் புற்றுநோய் அறுவை சிகிச்சை பெற்று பயனடைந்துள்ளதாக இக்கருத்தரங்கில் பங்கேற்ற மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த 3 நாட்கள் ஒரு உயர்கல்வி மாணவர்களுக்காக ஒரு பயிற்சி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. ஆபரேஷனை இந்த உயர்கல்வி படிக்கிற முதுகலை பட்ட மாணவர்கள்லாம் கத்துக்கிறது மூலமாக அவங்க இந்த ஆபரேஷன் எப்படி கத்துக்கலாம், எப்படி கத்துக்க முடியும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதே விதமான ஒரு உயர்தரமான ஒரு சிகிச்சை தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் எல்லா மருத்துவர்களும் பயிற்சி பெற்று பயன்பட முடியுங்கிற அடிப்படையில் இன்றைக்கு நடந்துட்டு இருக்குது.